அதில் வந்து வயது முதிர்ந்தவங்க வயது கம்மியானவங்க எல்லாருமே இருக்காங்க. பாவமானம் கர்மாவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சிருக்காங்களே ஃபுல் இது. அது இதனால எல்லாம் புண்ணியத்தை சேர்ந்தவங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. நைட்டு 2 மணிக்கு அடித்து தூக்கிட்டு போனால் என்ன தெரியும் சொல்லுங்கள் சார்? கிடையாது. அவன் புண்ணிய கர்மத்தில் இருக்கான், அதான் இன்னும் பொழைச்சிருக்கான்னு இருக்கும். அது எப்படின்னா, இப்போ வீடு இருக்கு இல்லையா, வீடு மேலே பாறை விழுந்து உடஞ்ச உடனே அந்த இது வந்து இப்படி கிராஸாக, அவங்களுக்கு வீடு உடஞ்சது வந்து கிராஸாக விழுந்துக்கிடுச்சு. இவங்க இந்த சந்துக்குள்ளே இருந்தவங்க அந்த ஒரு பகுதி இந்த சன்னல் மாதிரி இருக்கிறது மாத்திரம் அந்த கேப் இருந்து இது கிடைச்சதுனால அவங்க உயிரோடு இருந்தவங்க. அவன் இன்னும் கருமத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ கருமத்தை செமக்கிறதுக்காக வந்திருக்கடா, செமக்க போறேன்னு சொல்ல வேண்டியதான். அவ்வளோ வச்சுக்கிற வேண்டியதான். புரியுதா? ஒருத்தர் கூட 20 கிலோமீட்டர் தண்ணியில் உருண்டு போயிருக்காரு. உருண்டு போய் கடைசியாக ஒரு பாறாங்கல்ல பிடிச்சி தொங்கிட்டு கிடக்காரு உயிரோட. 20 கிலோமீட்டர் உருட்டி அடிச்சுட்டு போனால் தான் உயிர் போயிருக்கலாம்ல. இல்லை, இன்னும் கர்மத்தை கழிக்கணும். இன்னும் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், கழிக்கணும். இல்லை அப்போ அதுலாம் வந்து நான் உண்மையை சொல்லுவேன். அதெல்லாம் வந்து அவங்க வந்து புண்ணியம் பண்ணவங்க தான் சொல்லுவேன். அதுதான் சொல்கிறேன். இயற்கை மரணத்தில் நம்ம போகும்போது இன்னும் மிகப்பெரிய புண்ணியம் தானே. பிறவியில் இருக்கும். அதெல்லாம் இருக்கு. இயற்கை மரணம்ங்கிறது பிறவி இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் மரணம் அடித்து பிறவி எடுக்கிறான் பாருங்க, அவங்களுக்கு கர்மா இருக்காது. இப்போ இந்த இதில் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா, இவங்க பிறவி எடுக்கும்போது அவங்க வந்து கர்மா இருக்காது. உங்களுக்கு இந்த கர்மாலேருந்து விமோசனம் தான் இது. ஆமாம். இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறவங்களாம் இந்த அது எப்படி கடவுளுக்கு கருணை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா இப்படின்னு சொல்கிறோம்ல. இது இப்போ இந்த அவங்களுடைய கர்மாலாம் இப்படி இவங்க வாங்கிடுறாங்க. யாரு? ஆமாம், இப்படி ஆயிரும். அவங்களுக்கு போய் நீ என்ன ஹெல்ப் பண்ண போற? அதெல்லாம் விளம்பரத்துக்கு போற. யாருக்கு கொடுக்க போறீங்க? எல்லாருமே செத்து போனாங்க. 1-2 பேர் தானே இருக்கிறாங்க. அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் கர்மா கிடையாது. இல்லை, அது நம்ம தமிழ்நாட்டில் வேணால் சேராது, கேரளா வழியெல்லாம் சேர்ந்துருச்சு. கேரளாவில் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. அன்னைக்கு முகாமில் இருக்கிறவங்கள்ட்ட அப்போ கேட்குறாங்க, இவ்வளோ இருக்கீங்க, இவ்வளோக்கு எப்படி சாப்பாடு இருக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து எங்கள் கவர்மெண்ட்டு நல்லா கொடுக்குது, நல்லா பார்த்துக்குறாங்க. எங்களுக்கு அதுலேயெல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு வந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவங்க நேரடியாக எங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுகளே கூட்டிகிட்டு போய் காட்டி இருக்குன்னா அப்படியே அவங்களோட எடுத்துகிட்டு வந்து வெளியே உணர்ந்து வச்சு ஒரு அந்த இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க மைதானமாக. அந்த மைதானத்தில் உணர்ந்து வச்சு அவங்க இன்னும் சொந்த வந்தக்காரங்க வெளியில் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பார்க்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை இங்கேயே தகனம் பண்ணவா அப்படின்னு கேட்டு செய்கிறாங்க. இங்கே உள்ளவன் செய்வானா? சொல்லுவா. அப்படி இருக்குது. நிறைய அதெல்லாம் அது என்னை பொறுத்தவரை அதெல்லாம் நிகழ்வு நடக்கிறதெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண சரியாக மனுஷனாக இருக்கும்போது வேணால் நம்ம அது பாவம் புண்ணியம் பேசிக்கிட்டு இருக்கலாம். சரியா? என்ன மாதிரி பரதேசி இதெல்லாம் ஒரு இது அப்படியா ரைட், சரி, நடக்க வேண்டியது நடந்துருச்சு போ, அவ்வளோதான். பதட்டமும் வராது, அந்த அனுதாபமும் வராது.
என்ன நடக்கோ அது நடந்துருச்சு, அதுக்கு என்ன வேண்டியிருக்கு? யார் நிறுத்த போகிறோமா? என்ன சாமி? பரவாயில்ல, இன்னும் சீக்கிரமாகவே அவங்க பாவம் புண்ணியத்தை தேடிக்கிட்டாங்க. அதுக்கு இதுக்குன்னு மல்லு கட்டி சண்டை ஓட்டு கிடக்கிறத விட தாண்டி போயாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, எதை பற்றி யோசிக்க வேண்டாம்ல, அவ்வளோதான். ஐயோன்னு அழுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மாதமோ 3 மாதமாக நமக்கு இருக்குது. ஆமாம், 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு பருவமழை வர்றதுக்கு. ஐபிஎஸ்சி கார்த்திகை அந்த 2 மாதங்கள் இருக்கும். பார்ப்போம் சென்னையில் எவ்வளோ பேர் கூக்குரல் விடுறாங்கன்னு பார்ப்போம். கேரளா குமத்தர் வந்துருச்சுன்னா நினைக்க வேண்டாம், இங்கேயும் இருக்குது. வெப்பநோலிகளுக்கு அடி இருக்குது. சென்னையில் கடலோர பகுதிகளுக்கெல்லாம் இருக்குது. இது எதனால சாமி நடக்குது? இந்த மாதிரி இதெல்லாம் எதனால நடக்குது? உங்கள் பற்றி சொல்லுங்க. நீங்கள் செய்த பாவ செயல்பாட்டுகள் தான் நடக்கிறது. எல்லாமே பாவ செயல்கள் நடக்கிறது. இயற்கை ஒரு முடிவு எடுக்கினாலே நமக்கு பல முறை நமக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க, பல விஷயங்களை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நடத்துனது 1 ஹவர்னு நினைக்கிறீங்களா? நிலச்சரிவு வந்துச்சு இல்லையா?